நான் எல்லாத்தையுமே கேட்டு கேட்டு வாங்குறதோட வலி, அது மட்டும் இல்ல, தானா நடக்கிற ஒரு விஷயத்துக்கான அழகு. இவ்வளத்தையும் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப டீப்பா ஹிட் ஆச்சு. நம்மள நெறைய பேருக்கு இது ரிலேட் பண்ணிக்க முடியும். லைஃப்ல எப்பவுமே எல்லாத்தையுமே சொல்லி சொல்லி, இல்ல வேணும்னு கேட்டு செஞ்சுக்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஸ்பெஷலாலாம் இருக்காது. ஆனா தானா இயல்பா நடக்கிறது அவ்ளோ அழகா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஏதோ தலைவலியா இருக்கு. நம்ம தலைவலியா இருக்கு, எனக்கு ஒரு காஃபி போட்டு தரியா? அப்படின்னு கேட்டு வாங்கி குடிக்கிற காஃபிக்கும், எனக்கு தலைவலியா இருக்குன்னு சொல்லும்போதே ஒருத்தவங்க காஃபி போட்டு தரேன்னு கொண்டு வந்து நீட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குல்ல. இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ள என்ன கேட்டாலும் வாங்கி தர ஹஸ்பண்டா இருப்பாங்க. என்ன ஹெல்ப் வேணாலும் செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தா ஏதோ ஒரு வகையில நம்ம கேட்டா மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன் உன் புருஷன் கிட்ட உனக்கு கேட்டு வாங்குறதுக்கு அவ்வளவு கொடையுதான்னு கேட்டா, ஆமா, எல்லாத்தையுமே கேட்டு கேட்டு வாங்குறப்போ வர சலிப்பு இருக்கு பாருங்க, அதை வார்த்தையில எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. என்ன பாரு, என்னை பார்த்து சிரின்றது வரைக்கும் நான் சில நாள் கேட்டிருக்கேன் ஹஸ்பண்ட் கிட்ட. பாக்குறவங்கலாம் ஈஸியா சொல்லிடுவாங்க, உன் ஹஸ்பண்ட் உன் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு, உனக்காக என்னெல்லாம் செய்யறாருன்னு. ஆனா நான் கேட்டுதான் இதெல்லாம் அவர் செய்யறாருன்னு யோசிக்கிறப்போ மனசு கொஞ்சம் உறுத்தலா தான் இருக்கும். கேட்டு வாங்குறதுலாம் தப்பே கிடையாது. ஆனா சின்ன சின்ன விஷயத்தையும் கேட்டு கேட்டு வாங்குறப்போ ஒரு மாதிரி நெருடலா இருக்குல்ல. உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் இருக்கா, இல்ல நான் மட்டும் தான் புலம்பிட்டு இருக்கேனா?